மூன்றாவதாக சொன்னார்கள் அல் இஸ்திஆனத்து பில்லா, அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள், அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவனுடைய மனநிலை என்னவென்றால், நான் ஒரு அப்த், நான் ஒரு பலவீனமான அடிமை, என்னுடைய ரப் அல்லாஹ் தான், என்னுடைய ரப்பாகிய அல்லாஹ் கனி, தேவையற்றவன், ஆனால் நானோ ஃபகீர், தேவை உள்ளவன். இந்த நம்பிக்கை தான் தௌஹீத். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நம்ம நன்றாக கவனிக்க வேண்டும் இந்த ஹதீஸை, எல்லோருக்கும் தெரிந்த ஹதீஸ் தான், அத்துஆ ஹுவல் இபாதா, துஆ அதுதான் இபாதத் என்று சொன்னார். இன்னும் ஒரு ரிவாயத்தில் துஆ முஹுல் இபாதா என்று வருகிறது. துஆ இபாதத்தினுடைய மூளை என்று, ஆனால் அது பலவீனமானது. அத்துஆ ஹுவல் இபாதா, துஆ அதுதான் இபாதத் என்று சொன்னது ஹதீஸ் சஹீஹானது. அன்புள்ள சகோதர சகோதரர்கள், இந்த ஹதீஸ் எதை சொல்லுகிறது? அதுதான் இபாதத்துனா முழு இபாதத்தும் அதுதான். இபாதத் என்பது அப்திலிருந்து வந்தது. அப்போ ஒரு மனிதன் துஆ கேட்கும் போதுதான் தன்னுடைய முழுமையான அடிமைத்தனத்தை உணர்கிறான். என்னால் முடியாது, என்னிடம் இருக்கிற செல்வாக்கால் முடியாது, என்னிடம் இருக்கிற பொருளாதாரத்தால் இது முடியாது, என்னுடைய அறிவால் இது முடியாது, எனவே எனக்கு உதவி செய்ய வேண்டியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே என்கிற அந்த மனநிலையோடு பயணிப்பதுதான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே துஆவாகும். அப்ப துஆ, அல்லாஹ்விடத்தில் நம்ம துஆ கேட்க வேண்டும். உண்மையிலே அல்லாஹுவை சரியாக புரிந்து கொண்ட எந்த ஒரு மனிதனும் நிச்சயமாக அல்லாஹுடைய எந்த ஒரு படைப்பிடத்திலும் துஆ கேட்க மாட்டான். அல்லாஹுவை சரியாக புரிந்து கொண்ட எந்த ஒரு மனிதனும் அல்லாஹ் அல்லாத வேறு யாரிடத்திலும் துஆ கேட்க மாட்டான். ஆனால் கவலையான விஷயம், சில நேரங்களில் தொழுகையில் ஓதுவது தெரிந்தவர்களும் கூட இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று சொல்லிவிட்டு தர்காக்களுக்கு போவது, சிலர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் வேறு இடங்களுக்கு போய் துஆ செய்யக்கூடிய நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது தெளிவான ஷிர்காகும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வைதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ் வைதா இஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள், உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடு. மல்லம் யஸ்அலில்லாஹ் யக்தப் அலைஹி, யார் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கவில்லை அவர் மீது அல்லாஹ் கோபப்படுகிறார். எனவே நாம் அல்லாஹ்விடம் நிறைய கேட்க வேண்டும். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي أَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي. என்னுடைய அடியார்கள் நபியை உன்னிடம் வந்து என்னை பற்றி கேட்டால் நான் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லு, அவர்களுடைய தேவைகளுக்கு நான் பதிலளிக்கிறேன், எனவே அவர்களை என்னிடம் கேட்கச் சொல்லு. சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் தொடர்ச்சியாக அடிக்கடி அவனிடம் போய் என்ன உதவி கேட்டாலும் சங்கடப்படுவான். ஆனால் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் மட்டும் கேட்காவிட்டால்தான் கோபப்படுகிறான். எனவே அல்லாஹ்விடத்தில் நம்ம நிறைய கேட்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹுடைய உதவி நமக்கு தேவை. அப்போ இந்த மூன்று அடிப்படைகளும், தக்வா, பாவங்களை விடுவது, அல்லாஹுடன் உதவி தேடுவது, இந்த மூன்றையும் ஒரு மனிதன் சரியாக பேணி வந்தால் நிச்சயமாக அந்த மனிதனுக்கு அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் என்பதை இந்த செய்தியின் மூலம் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் இந்த மூன்று அடிப்படைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, மனிதர்களில் சிறந்தவர் அல் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல மன் யுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹ் நன்மையை ஹைரை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுக்கிறான் என்று சொன்னார்கள். அதே போல கல்வியை தேடிச் செல்கிறவர்களுக்கு மலக்குகள் தங்களுடைய இறக்கைகளை விரித்து அவர்களுக்காக துஆ செய்து இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள் என்று சொன்னார்கள். இவ்வாறான பல சிறப்புகளோடு இந்த வகுப்பிலே நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா பேசுகிற எனக்கும்
கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் நாம் படிக்கிற நல்ல விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க தௌஃபீக் செய்வானாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சென்ற வகுப்பிலே நன்மை ஏவி தீமையை தடுப்பது தொடர்பான சில முக்கியமான தகவல்களையும் குறிப்புகளையும் நாம் அறிந்து கொண்டோம். இன்றைய வகுப்பிலே ஷேக் அவர்கள் மின் அஸ்பாபின் நஸ்ர் என்றொரு தலைப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய உதவி கிடைப்பதற்கான காரணிகள் என்பது இதனுடைய தலைப்பாகும். இந்த தலைப்பில் இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்கள் அல் பிதாயா வன் நிஹாயா என்ற ஒரு நூலிலே குறிப்பிடக்கூடிய ஒரு வரலாற்று செய்தியை இங்கே தருகிறார்கள். அதாவது உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாரசீகத்தை வெற்றி கொள்வதற்காக வேண்டி சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையிலே ஒரு படையை அனுப்பி வைத்தார்கள். அனுப்பிவிட்டு அவருக்கு ஒரு கடிதமும் சேர்த்து அனுப்புகிறார்கள். அந்த கடிதத்தில் 3 விஷயங்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மென்ஷன் பண்ணுகிறார்கள். அல்லாஹுடைய உதவி கிடைக்க வேண்டும் என்றால் முதலாவதாக அம்மா பஅத் ஃபஇன்னி ஆமுருக வமன் மஅக மினல் அஜ்னாத் பித்தக்வல்லாஹி அலா குல்லி ஹால். உனக்கும் உன்னோடு இருக்கிற படை வீரர்களுக்கும் நான் ஏவக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், எல்லா நிலையிலும் நீங்கள் எல்லோரும் அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஃபஇன்ன தக்வல்லாஹி அஃதலுல் உத்ததி அலல் அது வ அக்வல் மக்கீததி ஃபில் ஹர்ப். ஏனென்றால் தக்வா என்பது, அல்லாஹுவை தக்வா செய்வது என்பது எதிரிகளை நாம் சந்திக்கிற போது நாம் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. யுத்தத்தில் மிகப்பெரிய ஒரு தந்திரமாகவும் அது காணப்படுகிறது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதியிருந்தார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இது குர்ஆன் ஹதீஸினுடைய நிழலில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாகும். இந்த உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் அவர்களுடைய உம்மத்தினருக்கு செய்த வசியத் அனித்தகுல்லா, நீங்கள் அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ள வேண்டும் என்கிற வசியத் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையாவது ஏதாவது ஒரு தேவைக்கு வெளியூர்களுக்கு அனுப்பினால் அவர்களுக்கு செய்கிற மிக முக்கியமான ஒரு நசீஹத்தாக தக்வா காணப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இங்கே தக்வாவை வலியுறுத்துகிறார்கள். உண்மையிலேயே நாம் படைக்கப்பட்ட நோக்கமும் இந்த தக்வா தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தக்வாவை வலியுறுத்துவார்கள். மிம்பரிலே 3 குர்ஆன் வசனங்களை, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ், யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலு கௌலன் சதீதா என்று வரக்கூடிய 3 குர்ஆன் வசனங்களை ஓதித்தான் தன்னுடைய ஹுத்பாக்களை அவர்கள் செய்வார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இது தக்வாவினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லக்கூடியதாகும். அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தக்வாவை கேட்டு பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திற்கு தக்வாவை தருவாயாக என்று துஆ செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் தக்வாவில் தான் நம்முடைய வெற்றி இருக்கிறது. வல் ஆகிபத்து லித் தக்வா, இறுதி முடிவு, அதாவது நல்ல முடிவு தக்வாவுக்குத்தான் இருக்கிறது. வல் ஆகிபத்து லில் முத்தகீன், வெற்றியான முடிவு தக்வா உள்ளவர்களுக்குத்தான் இருக்கிறது. இன்னலில் முத்தகீன மஃபாஸா, நிச்சயமாக தக்வா உள்ளவர்களுக்குத்தான் வெற்றி என்றெல்லாம் அல் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் தக்வாவை நாம் அதிகமாக கடைபிடிக்கிற போது அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்கும். சூரத்து தலாக் என்கிற அந்த அத்தியாயத்தை கட்டாயம் நீங்கள் ஓதி பார்க்க வேண்டும். அதிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தசிப். யார் ஒருவர் அல்லாஹுவை தக்வா செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா பிரச்சனைகள்
சிக்கல்களிலிருந்து வெளியாகக்கூடிய வழிகளை ஆக்குகிறான். அவர் அறியாத விதத்தில் அவருக்கு ரிஸ்கை வழங்குகிறான். அதே போல وَمَنْ يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مِنْ أَمْرِهِ يُسْرًا, யார் அல்லாஹுவை தக்வா செய்கிறாரோ அவருடைய காரியங்களில் அல்லாஹ் இலகுவை ஏற்படுத்துகிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த தக்வாவோடு நாம் வாழுகிற போது இந்த உலக வாழ்க்கை நமக்கு பெரியோரு சுமையாக மாறாது. இந்த சோதனையான கஷ்டமான பிரச்சனைகள் நிறைந்த இந்த உலகத்தில் அழகாக பயணிப்பதற்கான ஒரு வழிகாட்டி தான் இந்த தக்வாவாகும். இந்த தக்வாவோடு நாம் இருந்தால் நம்முடைய எதிரிகளால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்பதுதான் இங்கே ஷேக் அவர்கள் சுட்டிக்காட்டுகிற முக்கியமான குறிப்பாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்லும்போது வ இன் தஸ்பிரு வ தத்தகு லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ, நீங்கள் பொறுமையோடு இருந்தால், நீங்கள் தக்குவாவோடு இருந்தால் அவர்களுடைய சதிகள் எதுவுமே உங்களை பாதிக்காது என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் அல்லாஹுடைய உதவி இல்லாமல் நாம் எதையுமே சாதிக்க முடியாது. இது பேசிக்கான உண்மையாகும். அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் நம்மிடத்தில் தக்குவா வர வேண்டும். தக்குவா பிரதானமாக நம்முடைய உள்ளத்தில் இடம் பிடிக்க வேண்டும். நிறைய பேர் இன்று தக்குவாவை வாயளவில் பேசுகிறவர்களாக இருக்கிறோம். அப்படி அல்லாமல் அந்த தக்குவா நம்முடைய உள்ளத்தில் இடம் பிடிக்க வேண்டும். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முறை தக்குவாவை பற்றி பேசுகிற போது அத்தக்குவா ஹாஹுனா என்று தன்னுடைய இடது பக்க நெஞ்சை சுட்டிக்காட்டி, இங்கே தான் தக்குவா இருக்கிறது, இடது பக்கத்தில் இதயம் இருக்கிறது, அந்த இதயத்திற்குள் தான் தக்குவா வர வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவைகள் சுட்டிக்காட்டி சொன்ன ஹதீஸ் நம் எல்லோருக்கும் தெரியும். எனவே வெறுமனே முனாஃபிக்குகளைப் போல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வாயில் ஒன்றும் உள்ளத்தில் ஒன்றும் என்கிற நிலையில் வாழ்ந்து விடக்கூடாது. நமக்கு அது புரிய வேண்டும். நம்ம வாயில் ஒன்றை சொல்லுகிறோம், உள்ளத்தில் அது இல்லை என்பது நமக்கு புரிய வேண்டும். உள்ளத்தில் இருக்கிற ஒரு கெட்ட நிலையில் வாயால் நடிக்கிறோம் என்பது நமக்கு புரிய வேண்டும். அப்படி புரியலைன்னா நாம் தோற்று விடுவோம் சகோதர சகோதரிகளே. இன்று நிறைய பேரை நாம் பார்க்கிறோம், இரட்டை நிலையில் காணப்படுகிறார்கள். உள்ளத்தில் ஒரு கருப்பான ஒரு நிலையை வைத்துக்கொண்டு, மோசமான ஒரு சிந்தனை உள்ளத்தில் வைத்துக்கொண்டு, நாவினால் வெறுமனே மற்றவர்களை திருப்திப்படுத்த முயற்சி செய்வது. இஸ்லாம் இப்படியான மனிதர்களை விரும்பவில்லை. மாறாக உள்ளமும் புறமும் ஒன்றாக இருக்க வேண்டும். எனவேதான் அத்தக்வா ஹாஹுனா என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுபோல அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் என்னுடைய நஃப்ஸுக்கு தக்வாவை தா என்று கேட்டார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தக்குவா ஒரு பேசிக்கான விஷயம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த தக்குவாவை தர வேண்டும். அது வெற்றியினுடைய மிக முக்கியமான ஒரு காரணியாக காணப்படுகிறது. இரண்டாவதாக தர்குல் மஆசி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த படையில் தலைமை தாங்கி செல்லக்கூடிய சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஏனையோருக்கும் அவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான அட்வைஸ் என்னென்றால், பாவங்களை விடுங்கள் என்று சொன்னார்கள். பாவங்களை விடுங்கள். இன்னமா யுன்சருல் முஸ்லிமூன பிமாசியதி அதுவிஹிம் லில்லா, முஸ்லிம்களுடைய எதிரிகள் அல்லாஹுக்கு மாறு செய்து பாவம் செய்வதனால்தான் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறான் என்று சொன்னார்கள். முஸ்லிம்களுடைய எதிரிகள் அல்லாஹுக்கு மாறு செய்கிறார்கள், பாவம் செய்கிறார்கள், எனவே வெற்றி கிடைக்கிறது. நாமும் அதே நிலையில் இருந்தால் நமக்கு வெற்றி கிடைக்காது என்பதுதான் இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாவங்களிலிருந்து நம்மை முழுமையாக விடுவிக்க வேண்டும். தக்குவா என்பது உண்மையில் என்னவென்றால், அதற்கு பல்வேறு வரைவிலக்கணங்கள் அறிஞர்களால் சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தக்குவா என்று சொன்னால் ஒரு கல்லும் முள்ளும் நிறைந்த ஒரு பாதையிலே ஒருவன் நடக்கிற போது எப்படி கவனமாக அந்த கல் காலில் குத்தி விடாமல், முட்கள் ஆடைகளிலும் உடம்பிலும் பட்டு விடாமல் கவனமாக ஒருவன் நடப்பானோ, அதுபோல தான் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கிற இச்சைகள், பாவங்கள், அநியாயங்கள் இவைகளுக்கு மத்தியிலே அவன் அல்லாஹுக்கு மாறு செய்யாமல் வாழுவதுதான் தக்வா என்று சொல்கிறார்கள். தல்க் இப்னு ஹபீப் ரஹிமஹுல்லா என்கிற அறிஞர் சொல்லும்போது,
அன் தஅபுதல்லாஹ அலா நூரின் மின் அல்லாஹ் தர்ஜு சவாப் அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்து அல்லாஹ் ஏவியவற்றை எடுத்து நடப்பது, அவனுக்கு வழிபடுவதும். வ அன் தஜ்தனிப நவாஹி அல்லாஹ் அலா நூரின் மின் அல்லாஹ் தக்ஷா இகாப் அல்லாஹ். அல்லாஹுடைய தண்டனைக்கு பயந்து அவன் தடுத்தவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்வதும் தான் தக்வா என்று தல்க் இப்னு ஹபீப் ரஹிமஹுல்லா என்கிற அறிஞர் சுட்டி காட்டுகிறார். எனவே தக்வாவில் பிரதானமான அம்சம் என்னவென்றால் பாவங்களிலிருந்து நம்மை நாம் விடுவிப்பது. உண்மையிலே நமக்கு தெரியும் பாவம் செய்யக்கூடாது என்பது. இப்போ பாவம் செய்யக்கூடாது என்று தெரிந்திருக்கிற நாம் பாவம் செய்வதில்லை என்கிற உறுதியான ஒரு மனநிலையோடு வாழ வேண்டும். அல்லாஹுக்கு மாற செய்வது, அல்லாஹ் ஏவியவைகளை எடுத்து நடக்காமல் இருப்பது, அல்லாஹ் தடுத்தவற்றை செய்வது, இதுதான் பாவமாகும். அப்போ நமக்கு பாவங்களும் தெரியும். இது மிகப்பெரிய பாவங்கள், இது பெரும் பாவங்கள், இது சிறிய பாவங்கள் என்று பாவங்களும் தெரியும். ஆனால் இந்த பாவங்களுடைய விஷயத்தில் நம்மிடத்திலே பொடுபோக்கான நிலை இருக்கிறது. இது ஒரு மூமினிடத்தில் இருக்கக்கூடாத போக்காகும். ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் உறுதியான நிலைப்பாட்டோடு இருக்க வேண்டும், நான் பாவமே செய்யக்கூடாது, செய்ய மாட்டேன் என்று. அந்த நிலைப்பாட்டில் இருக்கும்போது அவனை தாண்டி சில நேரம் பாவம் நடந்து விட்டால் அந்த பாவம் அவனுடைய தூக்கத்தை கெடுக்க வேண்டும். எப்படி என்றால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு முஃமின் பாவம் செய்து விட்டால் அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்றால், உயரமான இடத்தில் ஒரு கல் இருக்கிறது, அந்த கல் விழுந்தால் எந்த இடத்தில் விழுமோ அவ்விடத்தில் ஒருவனை நிறுத்தி இருக்கிறார்கள். அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு பெரிய கல் விழப்போகிறது, கீழே ஒருவன் நிறுத்தப்பட்டிருக்கிறான் என்றால் அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவனுடைய உள்ளம் சுருங்கும், பயம் வரும், டென்ஷன் ஆகும். இதுபோல தான் ஒரு முஃமின் பாவம் செய்து விட்டால் அவனுடைய மனநிலை இருக்கும். இப்படித்தான் இருந்தார்கள் சஹாபாக்கள். ரமலான் காலத்தில் பகல் வேளையிலே நோன்போடு மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிறார். ஹலாலான மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடு. ஆனால் நோன்பு பிடித்து கொண்டு மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது பெரும்பாவம் செய்து விட்டார். உடனே அல்லாஹுடைய தூதரிடத்தில் ஓடி வரும்போது எப்படி வேணும்? ஹலக்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரை நான் அழிந்து விட்டேன் என்று ஓடி வருகிறார். அதே போல பாவம் செய்வதில்லை என்கிற உறுதியோடு இருக்கும்போது ஷைத்தானுடைய தூண்டுதலால் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டார். அல்லாஹுடைய தூதரிடத்திலே ஓடி வருகிறார். தஹீர்னி யா ரசூலல்லாஹ், ஹலக்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரை நான் அழிந்து விட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று ஓடி வருகிறார். இந்த மனநிலை நம்மிடம் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். முடிவெடுக்கிறோம், நான் பாவம் செய்ய மாட்டேன், செய்யக்கூடாது. சப்போஸ் நம்மை அறியாமல் நம்மிடத்திலே பாவம் வந்து விடுகிறது என்றால் அதை நியாயப்படுத்தி கொண்டு காரணம் தேடிக்கொண்டு அதில் சுகம் கண்டு கொண்டு இருக்கிறோம் என்றால் வல்லாஹி அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஈமானில் சிக்கல் இருக்கிறது, நம்முடைய உள்ளத்தில் நயவஞ்சகம் இருக்குமோ என்று நாம் பயப்பட வேண்டிய ஒரு சூழலாக அது இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்றால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதே ரிவாயத்திலே சொல்கிறார்கள், ஒரு முனாஃபிக் பாவம் செய்வது என்பது ஒருவனுடைய மூக்கில் ஈ வந்து உட்கார்வதைப் போல என்று சொன்னார்கள். மூக்கில் ஈ வந்து உட்கார்ந்தால் என்ன பண்ணுவோம்? பேசிட்டு இருக்கிறோம், சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், தூங்குகிறோம். மூக்கிலேயே உட்கார்ந்தால் தட்டிட்டு தூங்குவோம், தட்டி விட்டு சாப்பிடுவோம், தட்டிட்டு பேசிட்டு இருப்போம். அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கறதில்ல. அப்படி பாவம் செய்து விட்டு முக்கியத்துவம் தராமல் யாரெல்லாம் அந்த பாவத்தில் இருக்கிறார்களோ அவர்கள்தான் முனாஃபிக்குகள் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த பாவங்களை நாம் தவிர்ந்து கொள்ளுகிற போது நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்கும்.